பாஸ் ஜூலி விஜய சீண்டி இருக்காங்க. என்ன தெரியுமா? விஜய் இன்னைக்கு வேலூர் மாநாடுல ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா அப்படின்ட்டு. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லு கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா ஜூலி இந்த வீடியோவை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய்னா ஜூலி, இப்போதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லு கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லு கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. ஜூலிக்கு இது வரைக்கும் ஏதாவது ஃபேன்ஸ் இருந்தாங்க. பிக் பாஸ்ல என்னதான் அவங்க கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தாலும், விமர்சனத்துக்கு ஆளா இருந்தாலும், இப்போ ஓரளவுக்கு அவங்க முன்னேறி தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ விஜயை பத்தி பேசி அவங்களோட ஃபேன்ஸையும் அவங்க கெடுத்துக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி பல பேரும் பேசுறாங்க. ஆல்ரெடி ஜூலி அவங்க கல்யாணத்துக்கு திமுகவை சேர்ந்தவங்களுக்குலாம் தனித்தனியா பத்திரிக்கை வைக்கும் போதே அவங்க திமுகவுக்கு கொத்தளிமையா இருப்பாங்களோன்ட்டு பல பேருக்கு கேள்வி எழுந்துச்சு. ஆனா இப்போ விஜய்க்கு அகெயின்ஸ்டா பேசினதை வச்சு எல்லாரும் முடிவே பண்ணிட்டாங்க. விஜய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்களுக்கு நிறைய விஷயம் தேவையா இருக்கு, அந்த தேவையெல்லாம் கொடுத்துட்டா மக்கள் காமா ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா ஜூலி என்ன பண்ணாங்கன்னா இதை திரிச்சு வேற மாதிரி சொல்றாங்க. உங்க தொண்டர்கள்லாம் சின்ன சின்ன வயசு தொண்டர்கள், அவங்க கிட்ட நீங்க இப்படி சொல்லி அவங்க வேற ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி ஜூலி அவர்கள் பேசியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேரும் கமெண்ட்ஸ்ல அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு இருக்காங்க.